Hello friends, நான் விஜயலட்சுமி துளசி பேசுறேன். சோ இன்னைக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். யூசுவலா வந்து ஜாமுன் என்ன பண்ணுவாங்கன்னா கோவா போட்டு செய்வாங்க. ஆனா நான் வந்து ஒரு டிஃபரண்டா செய்யணும்ன்றதுக்காக நான் மில்க் பவுடர் போட்டு செய்றேன். இது நெஸ்லே அமுல்யா அந்த மாதிரி எந்த மில்க் பவுடர்னா வாங்கிக்கோங்க. ஆனா ஃபாரின் மில்க் பவுடர் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப கிரீமியா இருக்கும். அதுல சரியா வரல. சோ நான் இன்னைக்கு வந்து அமுல்யா மில்க் பவுடர் எடுத்துர்க்கேன். சோ அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் நான் வெச்சிருக்கேன்றத முதல்ல சொல்றேன் நான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு டீ கப்ல இந்த மாதிரி ஹீப்பா வந்து 2 கப் வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. சோ இது வந்து மில்க் பவுடர்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துர்க்கேன் நான். சோ இது வந்து 2 கப் மில்க் பவுடர், அப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா. இந்த இட்லிக்குலாம் நம்ம போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஆப்ப சோடா. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து மைதா மாவு. இதுல வந்து 8 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துர்க்கேன் நான். சோ இது காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரு கப் இதுல வந்து மில்க் பவுடர் வச்சிருக்கேன். அப்புறம் பட்டர் வந்து 50 கிராம்ஸ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் வேணும். அப்புறம் சுகர் சிரப் வேணும். சுகர் சிரப் வந்து நான் இந்த மாதிரி இது ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு 4 அழகு சுகரை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு அதுல 5 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அதை வந்து கொதிக்க வச்சிருக்கேன். சோ நம்மளுக்கு வந்து ஒரு பிசுபிசுப்பு பதத்துல வந்து ஜீரா வேணும். அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த இது ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இந்த ஜீராவை ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில வந்து எண்ணெய், குக்கிங் ஆயில் தான், சன்ஃபிளவர் ரிஃபைன்ட் சன் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நான். சோ இதை வந்து பொரிக்கிறதுக்கு ஜாமுன் பொரிக்கிறதுக்காக வச்சோம். இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ் நம்மளுக்கு வேணும். இப்போ வந்து நான் ஒன்னா போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு மெயின் இன்கிரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன், அதை வைக்கவும் இல்லை. கர்டு ஊத்தி தான் நான் பேசிய போறேன், தண்ணி ஊத்தி பேசியறது இல்ல. நான் வந்து ஃப்ரெஷ் கர்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கர்டு காட்டுறேன் நான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி முதல்ல மைதா மாவு 8 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து முதல்ல போட்டுக்கோங்க. இந்த கிண்ணம் வந்து ட்ரையா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து முதல்ல பவுடரா இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் கலக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 2 கப் டீ கப்ல மில்க் பவுடர், இதுதான் இந்த சைஸ் கப் தான் நான் எடுத்திருக்கேன் நான். இதுல வந்து 2 கப், அதுல ஒரு கப் போட்டுட்டேன், இந்த இன்னொரு கப் இதுல போடுறேன் நான். இப்போ வந்து மில்க் பவுடர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கிங் பவுடர் சொன்னேன் இல்லையா ஆப்ப சோடான்ட்டு, இது வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இதோட கொஞ்சம் கூட குறைய இருந்தா கூட உங்களுக்கு பரவாயில்ல, ரொம்ப ஜாஸ்தி போடாதீங்க, பால்ஸ் வந்து உடஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த பட்டர் வந்து நான் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சிருக்கேன் நான். ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் வச்சிருக்கேன். இதையும் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எடுக்க வருது. ஸோ இதை வந்து இதுல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து இந்த பவுடரை வந்து மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுல வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். நம்ம வந்து கையில வச்சு இதை நல்லா போட்டு கலக்கணும். ஏன்னா இந்த பேக்கிங் பவுடர்லாம் ஒரே பக்கம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வெண்ணையும் வந்து நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா போட்டு கலக்கிடுங்க. கொஞ்ச நேரம் கலக்க நம்ம கை சூடுக்கு வந்து இந்த வெண்ணெய் அப்படியே உருவி நல்லா வந்து கலக்க வந்துடும். இதை கலக்கிறதுக்கு அப்புறமா வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ் கர்டா எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்ச கர்டு எடுத்துக்க வேணாம். நான் வந்து ப்ரீவியஸ் டே நைட் பண்ணியிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. எதுவுமே வந்து நம்மளுக்கு நான் கட்டியா வெண்ணெய் போட்டது அந்த பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்றோம்னா, இந்த மாதிரி லேசா மிக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப அழுத்திலாம் பேசிய வேணாம். லேசா பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்ஸ் நல்லா இருக்கும். அதுல வந்து ஜீரா வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடும். இந்த மாதிரி நான் வந்து நேற்று நைட்டு தான் இந்த கர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருக்க அந்த வே வாட்டர் வந்து யூஸ் பண்ண வேணாம், திக்கு கர்ட் மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்தாலே உங்களுக்கு திக்கு கர்ட் கிடைக்கும். ஸோ இந்த கர்டை வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். இப்போதைக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இதுல 3 ஸ்பூன் கண்டிப்பா தேவையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கர்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த 3 இது போட்டதுக்கு அப்புறமா திருப்பி நீங்க இதே மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி லேசா நம்ம விரல்ல வச்சு இப்படி பண்ணோம்னா நல்லா ஈஸியா மிக்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணி இதை வந்து ஒரு சாஃப்ட் சப்பாத்தி டோ மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்கணும் நம்ம. நான் வந்து உங்களுக்கு இப்ப பிசைஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி பவுடர் ஆகுது இல்ல. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கொஞ்சம் 2 நிமிஷம் அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மொத்தமா பிசைஞ்சிட்டு எப்படி சப்பாத்தி மாவு மாதிரி வருதுன்றதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா தயிர் போட்டு பேசினேன்ட்டு, அந்த மாதிரி பேசியும் போது இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த லேயர்ஸ் வரும்னு சொன்னேன்ல. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாவு இது பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போர்ஸ் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் வந்து உங்களை அந்த மாதிரி ரொம்ப அழுத்தி பேச வேணான்னு சொன்னேன். சப்பாத்தி மாவு மாதிரி பேசினோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இதுலேருந்து இந்த மாதிரி சைஸில் வந்து மொத்த மாவுலேயும் வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல செய்யறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி இதே கிண்ணத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரே சைஸாக வரத்துக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிள்ளி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உருட்டை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக்ஸ் இல்லாம பால்ஸ் ரெடியா வரும். அது மாதிரி ரொம்ப நம்ம கிராக்ஸோட இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்து இதுல இருந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு இதை வந்து உள்ளங்கையில வந்து ஒரு லைட் பிரஸ் கொடுங்க. பிரஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கிராக்ஸ் இல்லாம வரும் பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ இருக்க மொத்த மாவியம் வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிடுவேன் நான். உருண்டை பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பொரிக்கணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து எண்ணெயில் பொரிக்கணும். ஸோ எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இதெல்லாம் பண்ணும்போது நான் ஜீரா சொன்னேன் இல்லையா, 4 அழகு சக்கரை போட்டுட்டு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜீரா இப்படி ரெடியாக இருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இது கொதிச்சு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு பிசுபிசுப்பு பதத்தில் வரணும். நம்மளுக்கு ரொம்ப திக்காலாம் இந்த கம்பி பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்படி தொட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஜீரா வந்து இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, சாதாரணமாக இருக்குது. கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு பதம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சிம் நல்லா வச்சுட்டு இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றுவேன் நான். இது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டட். இது இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் இல்லாதவங்க பன்னீர் கூட ஊற்றலாம். நம்ம பன்னீர் ஊற்றினா கூட அதே ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து சும்மா ஒரு 1/4 மூடி எடுத்துட்டு நான் இதில் ஊற்றிடுறேன் நான். ஸோ நான் ஜாமுன் சாப்பிடும்போது அந்த பன்னீர் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இவ்வளோ தான் ஊற்றணும். இதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா கசப்பாயிடும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து சைமல்டேனியஸாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கடாய் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த ஆயிலில் வந்து ஜாமுனை பொரிச்சு எடுக்கணும். இந்த ஜாமுன் பொரிச்சு எடுக்கும்போது இந்த ஜீராவும் வந்து சிம்மில் வச்சிருங்க நல்லா. இது பாட்டு எப்படியே இருக்கட்டும், பாயிலிங் இதில் இருக்கட்டும். நம்ம ஜாமுனை பொரிச்சிட்டு இமீடியட்டாக வந்து அந்த ஜீராவில் போட போகிறோம். ஜாமுன் பொரிக்கும் போது இன்னொரு இது சொல்லித்தரேன் நான். இப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சம் சூடு ஏறி இருக்குது. ரொம்ப கொதிக்க கொதிக்க வைக்காதீங்க, அப்போ வந்து உள்ளே இருக்க இது வந்து வேகாது. வேகலைன்னா சரியாக ஊறாது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் கரண்டிலாம் ரெடியாக எடுத்துக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாலை போடுங்க. அதில் இந்த பாலில் போடும்போது நம்ம இந்த மாதிரி முழுகி இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ ஒன்றும் எண்ணெய் சூடு ஏறல, அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் சூடு ஏறத்துக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டோன்னே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப நீங்கள் எண்ணெய் சூடு இல்லாத போது போட்டிங்கன்னா அடியில் போய் ஒட்டிடும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த போட்டுட்டிங்கன்னா இப்போ அது இன்னும் கொஞ்சம் சூடு ஏறணும். அது இப்போ பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லையா. இன்னும் கொஞ்சம் நிறையா வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து இந்த ஜாமுனை தொடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி எண்ணெயை இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இது பாட்டு அப்படியே உருண்டு உருண்டு வேகும். இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா, ஒரு பக்கம் எல்லோவா டார்க்காகவும் ஒரு பக்கம் வெள்ளையாகவும் இருக்கலாம இந்த மாதிரி உருண்டு வேகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இந்த எண்ணெய் சூடு ஏறினோன்னா ஒரு மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மீடியம் ஹீட் மாற்றினது வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாது, இப்படியே இருக்கணும். ரொம்ப நீங்கள் எண்ணெய் சூடு இல்லாத போது போட்டிங்கன்னா வெடிப்பு ஜாஸ்தியாக தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெயை தான் தள்ளி விடணும், ஜாமுனை தொடாதீங்க. ஜாமுனை தொடாமல் அப்படியே மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா போட போகிறேன் இதில். ஸோ இந்த மாதிரி போட்டேன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உருட்டி விடுங்க. உருண்டு உருண்டு வேகும் போது எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி கலர் வரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா எப்படி போகுதுன்ட்டு. வந்து நான் அடுத்தடுத்து இப்போ போட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இப்போ எண்ணெய் சூடு கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம போட ஆரம்பிச்சிடணும். போடும் போதே வந்து உடனே இதை வந்து எண்ணெயை வந்து இப்படி தள்ளி விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா போட்டுனே இருக்கேன் இந்த எண்ணெயில். இப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜாமுனை தொட்டிங்கன்னா ஜாமுன் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த ஜாமுனை பண்ணாதீங்க. ஸோ லேசாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வேறு எந்த கான்சன்ட்ரேஷனும் வச்சுக்காதீங்க எண்ணெயில் பண்ணும்போது. இப்படி எண்ணெய் லேசாக தள்ளி விட்டிங்கன்னா ஸோ இப்போ அந்த மாதிரி எல்லாம் வருது. ஸோ இப்போ ஒரு இது நல்லா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். ஸோ இந்த மாதிரி வெந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஒரு சைடில் கொஞ்சம் லேசாக எல்லோவாக இருக்குது. அது ஆனவுடனே எடுத்து இப்போ ஜீரா வந்து கொதிச்சுன்னு இருக்குது. இந்த கொதிக்கிற போது தான் போடணும். நம்ம ஜீராவை ஆஃப் பண்ணிவிட்டு ஜாமுனை போடக்கூடாது. போட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து அந்த ஜாமுன் உள்ளே போயிடும். இந்த மாதிரி போடும்போது ஒரே மாதிரி வந்துன்னு இருக்கு பாருங்கள். தீ வந்து ஒரே மாதிரி இருக்குது. மாற்றி மாற்றி நீங்கள் குறைச்சி ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஜாமுன் சரியாக வராது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஜீராவில் போடுறேன். ஸோ இப்போ இதில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூடோடு இருக்கணும் ஜாமுனில். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ஜாமுன் வந்து அப்படியே உள்ளே போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சுன்னா அதில் ஜீரா இழுத்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது நிறையா ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே ஜீராவில் போட்டுருவேன் நான். ஸோ அது ஊறினதுக்கு அப்புறமா வந்து ஒரு லாட் உங்களுக்கு எடுத்துகிட்டு வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் மீதியை வந்து நான் பொரிச்சு எடுத்துருவேன். நான் பொரிச்சு எடுத்து இதே மாதிரி பண்ணேன்னா ஊறது வந்து ரொம்ப சீக்கிரம் ஊறிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் ஊறிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஜீராலேருந்து எடுக்கும்போது சில நேரத்தில் பிரேக் ஆகிடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து எப்படி எடுக்கணுன்றதான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பாருங்கள் அந்த மாதிரி உருண்டு பண்ணும்போது எல்லாமே ஒரே ஈவனாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது ஜீராவில் எடுத்து போடணும். இப்போ ஜீராவில் போட்டது நீங்கள் பாருங்கள் ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆயிருக்கும் பொரிச்சு எடுத்து போட்டதில். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுன்னு காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இது பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து தட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடுறேன் நான். இப்போ வந்து ஊற நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது முதல்ல உள்ளே போடுறேன் நான். இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இதை ஒன்று கொஞ்சம் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஊறினதை எடுத்துடுறேன்.
ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. நம்ம இதை தட்டில் போடும் போதே வந்து கொஞ்சம் பொத்து பொத்துன்னு விழும், அந்த மாதிரி உருண்டு போகாத மாதிரி. ஸோ இதுதான் இப்போ ஜாமுன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஊற எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் லாட் போடுறதுக்குள்ளே இந்த ஜீராவை வந்து நம்ம ஊறினதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம வந்து இதை நல்லா ஃபுல்லாக டைட்டாக போட்டுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போது என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று பட்டு உடஞ்சி போயிடும். ஸோ அது உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இதை வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல டப்பியில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு 15 to 20 days நல்லாவே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இதோட நீங்கள் வந்து ஐஸ்கிரீம், வனிலா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பிளெயின் ஜாமுனோட சாப்பிட்லாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஜாமுன் மாதிரி இருக்கும். நீங்கள் ஜீரா ஊற்றி சாப்பிட்ணுன்றது இல்லை, அப்படியே ட்ரை ஜாமுன்னா நீங்கள் எடுத்து கூட சாப்பிட்லாம். ஸோ இதுதான் வந்து ஜாமுன் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இதை நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள். நான் சாம்பிளுக்கு கொண்டு வரேன். நீங்கள் அதை வந்து நீங்களும் டேஸ்ட் பண்ணிங்கன்னா இது எப்படி இருக்குதுன்றது தெரியும். தேங்க்யூ.